இப்ப இருக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னா, பசங்க கிட்ட புக் இருக்குதோ இல்லையோ, அவங்க கிட்ட கன்ஃபார்மா மொபைல் ஃபோன் இருக்குதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போகாம வெட்டியா வீட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, அவங்க கிட்ட கன்ஃபார்மா மொபைல் ஃபோன் இருக்குதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலத்துல ஐடி இண்டஸ்ட்ரி நெறைய இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. அப்ப நெறைய எம்ப்ளாயீஸ் ஐடில வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க முக்காவாசி நேரம் அவங்களோட கம்ப்யூட்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்கங்க. அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் ஃபோன், இந்த கம்ப்யூட்டர் மூலியமா நம்பளோட ஐக்கு ஏதாவது டிஃபெக்ட் ஆகுதா இல்லையா? அத தெரிஞ்சுக்க போறோம். அப்படியே டிஃபெக்ட் ஆனாலும் அதுக்கான சொல்யூஷன் என்ன? அதையுமே நம்ப சொல்லப் போறோம் இந்த வீடியோல. இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பாருங்க. Again. But if I lay down and I play dead and I stay dead, maybe you'll get sick of being the monster out of my head, under my bed, thinking something out of my nightmares, standing right there. But if I lay down and I play dead and I stay dead. நம்மளோட மொபைல் ஃபோனா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இது ரெண்டுத்துல இருந்து ப்ளூ லைட் அப்படி சொல்ற ஒரு லைட் எமிட் ஆகுது. இது மூலமா நம்மளோட ஐ வந்து டேமேஜ் ஆகுமா அப்படி கேட்டிங்கன்னா, டேமேஜ் ஆகுது. பட் ஆனா மேபி ஆகலாம் அப்படி சொல்லி சில ஆராய்ச்சி எல்லாம் சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதோட வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்குமா மற்ற கலரோட கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம யூவி லைட்டுக்கு நெக்ஸ்ட் லைட்டா இதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ வந்து மேபி நம்மளோட ஐஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி தான் சில ஆராய்ச்சி, சில புக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நம்மளோட மொபைல் டிவைஸா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டர் டிவைஸா இருக்கட்டும், இது மூலமா நம்மளுக்கு வந்து ப்ளூ லைட் எமிட் ஆகுது அப்படி சொல்லி நம்ம ஆராய்ச்சி சொன்னாங்க சொல்லி நம்ம பார்த்தோம். இது மூலமா பட் ஆனா மேபி தான் நம்மளோட ஐஸ் வந்து டேமேஜ் ஆகும் அப்படி கேள்விப்பட்டோம். பட் ஆனா கன்ஃபார்மா எது மூலமா டேமேஜ் ஆகும் அப்படி தெரிஞ்சுக்கணும்ல. எது மூலமா ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவைஸ் எல்லாமே 13 இன்ச் அவையில தான் இருக்கணுமா நம்ம ஐஸை விட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஐஸ் வந்து டேமேஜ் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படி ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம இந்த டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்க்கும்போது உன்னிப்பாக ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஐஸ் டிஃபெக்ட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐஸை வந்து 10 to 15 டைம்ஸ் வந்து பிளிங்க் பண்ணணுமா 1 மினிட்டுக்கு. அப்படி பிளிங்க் பண்ணாமல் இருந்தால் கூட நம்மளோட ஐஸ் வந்து டேமேஜ் ஆகும் அப்படி சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டு பார்த்தீங்களா நம்மளோட டிவைஸ் லைட்டை தவிர மற்ற எல்லா லைட்டுமே அணைச்சிட்டு நம்ம உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்தோமா, அது மூலமா ரொம்ப ரொம்ப நம்மளோட ஐஸ் வந்து ஸ்டெயின் ஆகும் அப்படி சொல்லி சில ஆராய்ச்சி எல்லாம் சொல்கிறாங்கங்க. இது மூலமா நம்மளோட ஐஸுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும் பார்த்தீங்களா, நம்மளோட ஐஸோட கலர் ரெட் கலராக சேஞ்ச் ஆகுமா, ஹெட்டேக் வருமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா நம்மளோட ஐஸில் இருந்து எல்லா விஷயமே வந்து டபுளாக தெரியுமா. சில ஒஸ்ட் சீனரை பார்த்தீங்களா நம்மளோட ஐஸோட பார்வையே போகும் அப்படி சொல்லி சில விஞ்ஞானிங்க எல்லாம் சொல்கிறாங்கங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் இருக்கு. நீங்கள் சொல்லலாம் ப்ளூ லைட் மூலமா மேபி தான் நம்ம ஐஸ் டேமேஜ் ஆகும் அப்படி சொன்னேன். அப்போ எதுக்குடா நீ பை பண்ண அப்படி கேட்டிங்களா. இதுக்கு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் கேளுங்க. பயாலஜி கிளாக் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்மளோட வீட்டில் இருக்கிற வால் கிளாக் மாதிரி பெரிய கிளாக்கும் நம்ம கையில் கட்டல வாட்ச் மாதிரி கிளாக்கும் கிடையாது. அது பயாலஜி கிளாக் அப்படி சொல்கிறது 24 ஹவர்ஸை நம்மளோட ஹவர்ஸை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க நம்மளோட லைஃப்பை. அது எப்படி பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் இருக்கிற மாதிரி ஸ்லிப்பு அவையில் இருக்குது. இது ரெண்டு விஷயத்தையுமே வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. நம்மளோட பிரெயின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா, லைட் எல்லாமே இருந்தால் அது வந்து பகல் தூங்காத அப்படி நம்ம பிரெயின் சொல்லும். அதே வந்து நைட்டாக இருந்தால், இருட்டாக இருந்தால் இது வந்து நைட் டைம் நீ தூங்கியே ஆகணும் அப்படி சொல்லி நம்ம பிரெயின் இன்ஸ்டேட் பண்ணும். இதுக்கு மெயினாக வந்து மெலரின் அப்படி சொல்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரங்கும் இந்த நைட் டைமில். இது மூலமாக நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும். இதை தான் வந்து பயாலஜி கிளாக் அப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம வந்து மொபைல் ஃபோன் இல்லை கம்ப்யூட்டர் பிசி தான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் தூங்க போனோம்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது. அதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து இது லைட்டு தான் இருக்குது, இது பகல் நீ தூங்கக்கூடாது அப்படி சொல்லி மெலரின் சுரங்க விட தடுக்கும். இதுதான் மெயின் ரீசன். இந்த கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணீங்களா அந்த லைட் எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். ஸோ வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க கம்ப்யூட்டர் இந்த கிளாஸை யூஸ் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து தூக்கம் கன்ஃபார்மாக வரும். அதுக்காக இது உதவியா இருக்கு. நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்களா கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கான சொல்யூஷன் இந்த கிளாஸா இருக்கும். இப்போ தெரிஞ்சிருக்கும் யார் யார் இந்த கண்ணாடியை பை பண்ணலாம், யார் யார் பை பண்ண வேணாம் அப்படி சொல்லி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கண்ணாடியை பை பண்ணும்போது நீங்கள் பார்த்து தான் பை பண்ணுங்க. ஏன் பார்த்தீங்களா இதில் வந்து நிறைய ஃபேக்கான கண்ணாடி எல்லாமே வந்து விற்கப்படுது. ஸோ வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து தான் பை பண்ணணும். ஆன்லைனை பொறுத்தளவு நீங்கள் பை பண்ண வேணாம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்கு பார்த்தீங்களா ஆஃப்லைனில் நீங்கள் டெஸ்ட் பண்ணியே வாங்கிக்கலாம். ப்ளூ லைட் எமிட் ஆகுதா அப்படி சொல்லி டெஸ்ட் பண்ணியே தருவாங்க. என்னை பொறுத்தளவு நீங்கள் லென்ஸ் கார்ட்டில் வாங்கலாம். நான் லென்ஸ் கார்ட்டில் தான் வாங்கினேன். லென்ஸ் கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்குதா தெரியல, இல்லை வந்து எப்போலேருந்து இருக்குதா தெரியல. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதாவது வந்து அதிக ப்ரைஸ் உள்ளது தான்
வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வைப்பாங்க. இப்போ இந்த கண்ணாடியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1650, இந்த கண்ணாடியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1200. இந்த 2 கண்ணாடியுமே சேர்த்து நான் 1650 தான் கொடுத்து தான் வாங்கினேன் இந்த 2 கண்ணாடியும். ஸோ வந்து பை ஒன் கெட் ஒன்ல போகுது. இந்த கண்ணாடிக்கு மட்டுமா அப்படி கேட்டிங்களா, மற்ற எல்லா கண்ணாடிக்குமே இந்த ஆஃபர் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 0 பவர் உள்ள ஃப்ரேமு. நீங்கள் வந்து உங்களுக்கு பவர் இருந்தால் நீங்கள் அது கொடுத்து நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான பட் ஆனால் 4 days நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெடிமேடில் எனக்கு பிடிக்கல, வேறு ஃப்ரேம் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஃப்ரேமை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து 4 days நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குதுங்க, அது எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt